கதை அறியாத வயசு புரியாத மனசு. எழுதியவர் ஸ்ரீவித்யா பசுபதி. அம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேம்மா. பையை முதுகில் மாட்டிக்கொண்டு பூரிப்போடு கிளம்பினாள் செல்வி. பாப்பா, இங்கே பாரு, இவ்வளோ நாள் நீ இருந்த மாதிரி இப்போ இல்லை. பெரிய பிள்ளையாயிட்ட, பார்த்து கவனமாக இருந்துக்கணும் என்ன? சரிம்மா, நிறைய தடவை சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லை பாப்பா, இவ்வளோ நாள் நீ சின்ன பிள்ளை, இப்போ வயசுக்கு வந்துட்ட. யார்கிட்ட பேசினாலும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் நின்று பேசிகிட்டு இருக்காத. தனியாக எங்கேயும் போகாத. நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும். தெரியும்மா. தலையை ஆட்டிவிட்டு கிளம்பினாள் செல்வி. பெரியவளாகி ஒரு வாரமாக வீட்டில் இருந்ததால் அவள் முகத்திலும் உடம்பிலும் புதிதாக ஒரு பூரிப்பு மெருகேறி இருந்தது. 6வது முடித்து 7வது போகப் போகிறாள் செல்வி. அதற்குள்ளாகவே வயதுக்கு வந்துவிட்டாள். முகத்தில் இன்னும் குழந்தைத்தனம் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. முகத்தில் மட்டுமல்ல, அவளின் செய்கைகளிலும் குழந்தைத்தனம் மாறவில்லை. செல்வியின் அம்மா கமலத்திற்குத்தான் இவ்வளவு நாட்கள் இல்லாத கவலை வந்து மனதில் ஒட்டி கொண்டது. விளையாட்டு பிள்ளையா இருந்துச்சு, கவலை இல்லாமல் இருந்தேன். இப்படி இவ்வளோ சீக்கிரம் வயசுக்கு வந்துட்டாளே, இனிமே தினம் தினம் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கணும் என்று தன் அக்கம் பக்கம் வீட்டார்களிடம் புலம்பிக் கொண்டே இருந்தாள். செல்வியின் அம்மா கமலமும் அப்பா முருகேசும் கட்டிட வேலை செய்பவர்கள். ஆசை மகள் செல்வியை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார்கள். அவளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை. அருகில் இருந்த அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார்கள். வீட்டிலிருந்து கிளம்பிய செல்வி வழக்கம்போல் திருமுக்கில் இருக்கும் அண்ணாச்சி கடைக்கு வந்து தன் தோழிகளுக்கு கொடுப்பதற்காக சாக்லேட் வாங்கி கொண்டாள். என்ன பாப்பா, ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலையா என்று ஒரு மாதிரியான சிரிப்புடன் கேட்டுக்கொண்டே சாக்லேட்டை அள்ளி செல்வியின் கையில் திணித்தான் முத்தண்ணாச்சி. செல்வி பதில் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். சாக்லேட்டை பையில் போட்டுக்கொண்டு காசை நீட்டினாள். மீதி சில்லறையை கொடுக்கும்போது வேண்டுமென்றே செல்வியின் கையை தொட்டு தடவியபடியே கொடுத்தான் முத்து. பாப்பா, இந்தா, வழக்கம் போல் உனக்காக ஸ்பெஷலாக 2 சாக்லேட் கூடுதலாக கொடுத்துருக்கேன், சாப்பிடு என்று அதே சிரிப்புடன் சொன்னான். ஒரு நிமிடம் உடலெல்லாம் கூசியது செல்விக்கு. எதுவும் பேசாமல் குழப்பத்துடனே பள்ளியை நோக்கி நடந்தாள். இவ்வளவு வருடங்களாக இதே முத்து அண்ணாச்சி கடையில்தான் சாக்லேட், முறுக்கு, பிஸ்கட் எல்லாம் வாங்குவாள். பாப்பா என்று செல்லமாக கூப்பிட்டு அவளுக்கென்று கூடுதலாக 1-2 சாக்லேட்டுகளை கொடுப்பதும், புதிதாக வந்த பிஸ்கட்டை எடுத்து கொடுப்பதும், கையை பிடித்து கொண்டு விடாமல் சீண்டுவதும் என்று எல்லாம் செய்திருக்கிறான் முத்து. இவ்வளவு வருடங்களில் அதையெல்லாம் விளையாட்டாகத்தான் நினைத்து கொண்டிருந்தாள் செல்வி. ஆனால் இன்று ஏனோ முத்துவின் கை ஒவ்வொரு முறை இவள் கையில் பட்ட போதும் பயமும் கூச்சமும் குழப்பமும் அவள் உடலில் பரவியது. அவன் சிரிப்பில் கூட ஒரு அருவருப்பு தென்பட்டது. அப்போது இவ்வளோ நாளும் முத்தண்ணாச்சி என் கையை பிடிச்சதெல்லாம் தப்பா? நான் தான் அண்ணன்தானேன்னு விளையாட்டாக அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டேனா? இன்றைக்கி மட்டும் ஏன் எனக்கு இது அருவருப்பாக தெரியுது? அந்த அண்ணன் சிரிப்பே அசிங்கமாக இருக்குது, பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. அந்த அண்ணன் எப்போதும் போல் நல்லவராக தான் இருக்குதா? எனக்கு தான் தப்பாக தெரியுதா? இல்லை இவ்வளோ நாள் இதே மாதிரி இருந்து எனக்கு தான் அதை புரிஞ்சுக்க தெரியலையா? அவளுக்குள் 1000 கேள்விகள் வரிசை கட்டி வந்தன. அதே குழப்பத்தோடு பள்ளிக்கூடம் வந்து சேர்ந்தாள். ஸ்கூல் வாசலில் நின்று கொண்டிருந்த மலர்விழியின் தாத்தா செல்வியை பார்த்ததும் கூப்பிட்டார். மலர்விழி செல்வியுடன் ஒரே வகுப்பில் படிப்பவள். மலர்விழியை சைக்கிளில் அழைத்து போகும் வேளையில் சில சமயம் செல்வியையும் சைக்கிளில் முன்னால் உட்கார வைத்து அழைத்து போவார் மலரின் தாத்தா. என்ன செல்வி, அதுக்குள்ளே பள்ளிக்கூடம் வந்துட்டியா? நீ வயசுக்கு வந்துட்டியாமே, ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலன்னு மலர் சொல்லிச்சு. அதுக்குள்ளே அவசரமாக உனக்கு? கேட்டபடியே தன் காவி பற்கள் தெரிய சிரித்து கன்னத்தை கிள்ளிவிட்டு தோளில் கை வைத்து அழுத்தினார். பயத்தில் செல்வியின் உடல் நடுங்கியது. சட்டென்று அவர் கையை தள்ளிவிட்டு பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து கொண்டாள். வகுப்பில் தன் இடத்திற்கு போய் உட்கார்ந்த பிறகும் அவள் உடலில் அந்த நடுக்கம் இருந்தது. மலருக்கு தாத்தானா எனக்கும் தாத்தா தானே. எவ்வளோ நாள் இதே மாதிரி என் தோளில் கை வச்சிருக்கார், என் இடுப்பை பிடிச்சி சைக்கிளில் தூக்கி உட்கார வச்சிருக்கார். அப்பெல்லாம் எனக்கு உடம்பு இப்படி நடுங்கலையே.
தாத்தா தானேன்னு சாதாரணமாக தானே இருந்தேன். இன்றைக்கி அந்த தாத்தாவோட சிரிப்பும் பார்வையும் எனக்கு பயமாக இருக்குது. அப்போது இந்த தாத்தாவும் கெட்டவரா? அதனால தான் சைக்கிள் ஓட்டும்போது நான் சரியாக உட்காரலைன்னு என் மார்பு மேலே கை வச்சு நேராக உட்கார வைக்கிற மாதிரி வேணும்னே தொடுவாரா? யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு காற்றுல பறக்குதுன்னு இழுத்து விடுற மாதிரி தொடையில் கை வைப்பாரே, இதெல்லாம் தப்பா? இவ்வளவு நாள் ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியலை? தாத்தா தானேன்னு சாதாரணமாக தானே நினச்சேன். இப்போது இனிமேலும் தாத்தா தான்னு நினைக்கணுமா, இல்லை மலரோட தாத்தா கிட்ட பேசாமல் இருக்கணுமா? அந்த தாத்தா மலர்கிட்டையும் இப்படித்தான் நடந்துப்பாரா? மலர்கிட்ட இதை நான் கேட்கணுமா? அவளையும் கவனமாக இருக்க சொல்லணுமா? தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாள் செல்வி. ஒரு வாரமாக வராமல் இன்று பள்ளிக்கு வந்திருக்கும் செல்வியை அவளது தோழிகள் சூழ்ந்து கொண்டு உலுக்கி எடுத்தார்கள். ஆனாலும் செல்வியால் சகஜமாக இருக்க முடியவில்லை. ஏய், என்னடி இவ இப்படி வெக்கப்படுறா? செல்வி, இதுக்கு போய் ஏண்டி வெக்கப்படுற? ஆனால் நல்லா அழகாயிட்டேடி செல்வி, முகம் எல்லாம் பளபளன்னு இருக்குது. நம்ம ஜோதியும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்தப்போ இப்படி தானே இருந்தா. நீ அழகிடி செல்வி என்று ஆளுக்கொண்டு சொன்னாலும் செல்வியால் எதையும் ரசிக்க இயலவில்லை. இடைவேளையின் போது அவள் வகுப்பில் இருக்கும் ராஜா வழக்கம்போல் செல்வியிடம் வந்து பேசினான். செல்வி, ஒரு வாரமாக நீ வரலை, கணக்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு, வழக்கம் போல் நான் சொல்லித்தரேன். என்கிட்ட வழக்கம் போல் பேசலாம் செல்வி, நீயும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? வெள்ளந்தியாக சொல்லிவிட்டு போன ராஜாவை அதே குழப்பத்துடன் பார்த்தாள் செல்வி. இவனை நண்பன் என்று நினைத்து தொடர்வதா, இல்லை இவனும்? ஒன்றும் பிடிபடவில்லை அவளுக்கு. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது? இவ்வளவு நாட்கள் நடந்ததையெல்லாம் சாதாரணமாக நினைத்து கொள்வதா, இல்லை இப்படி தன் அறியாமையை சாதகமாக்கி தன்னை தவறான கோணத்தில் அணுகியதை நினைத்து கவலைப்படுவதா? இதை அம்மாவிடம் சொல்வதா, தோழிகளிடம் சொல்வதா, அப்பாவிடம் சொல்வதா, யாரிடமும் சொல்லாமல் மறைத்து விடுவதா? இனிமேல் அவர்களிடம் எப்படி பழகுவது? குழப்பமும் கலக்கமும் தான் செல்வியை ஆட்கொண்டது. உடல் ரீதியாக ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன் மனதை தயார்படுத்தி கொள்வதற்குள் இப்படி மனதளவில் பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதை அந்த பிஞ்சு உள்ளம் அறிந்திருக்கவில்லை. அதற்கான பக்குவமும் அவளுக்கு அப்போது இல்லை. செல்வி போல்தான் ஏராளமான பிஞ்சுகள் இன்றைய சூழலில் சிக்கித் தவிக்கின்றனர். என்னதான் பெற்றோர்களும் வீட்டு பெரியவர்களும் சமூக ஊடகங்களும் எல்லா அறிவுரைகளையும் சொன்னாலும் குழந்தை உள்ளத்தோடு இருக்கும் செல்விகளுக்கு இதுபோன்ற தொடுதல்கள் தவறுதலாய் தெரிவதில்லை. தன் அப்பா போல், தன் அண்ணன் போல், தன்னுடைய தாத்தா போல், தன்னுடைய மாமா போல் என்று அதே கோணத்தில்தான் இந்த தொடுதல்களை நினைத்து கொள்கிறார்கள். அவை சீண்டல்களாக தெரிவதில்லை. ஆனால் உடல் அளவில் மாற்றம் வந்து பருவத்தை எட்டியவுடன் தானாகவே ஒட்டிக்கொள்கிற கூச்சமும் ஒரு ஜாகிரதை உணர்வும் தான் இதில் உள்ள தவறான கண்ணோட்டத்தை செல்விகளுக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க ஆரம்பிக்கின்றன. அந்த நேரத்தில் எது சரி, எது தவறு, எதை ஏற்றுக்கொள்வது, எதை விடுவது, இவ்வளவு நாட்கள் நடந்தவைகளை எப்படி கடந்து செல்வது என்ற குழப்பமும் பயமும் மனதில் மேலோங்குகின்றன. அதை வீட்டில் சொன்னால் உறவுகளுக்குள் சிக்கல் வருமா? தன்னை பற்றி தவறாக நினைத்து விடுவார்களா? சொல்லாமல் விட்டால் இந்த சிக்கல்களுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது என்றெல்லாம் அந்த பிஞ்சு வயதில் தீர்மானிக்க முடிவதில்லை. இந்த உளவியலை வயதில் மூத்தவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் சிறுமிகளை அணுக வேண்டும். அவர்களுக்கான ஆறுதலை தர வேண்டும். அப்போதுதான் இது போன்ற சீண்டல்களில் இருந்து செல்விகளை காப்பாற்ற இயலும்.